கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈவினிங் வந்து மழை, ஒரே மழை பேஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, எங்கேயாவது வந்து ஜாலியாக ரிலாக்ஸாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனோங்க. கோபிலேருந்து கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டு ஈரோடு வரைக்கும் போகலான்னு முடிவு பண்ணுறப்ப தான் கண்ணில் பட்டது வந்து இந்த காவேரி பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வண்டி போகிற அளவுக்கு வந்து தடம் போகுது. அதில் தான் வந்து அந்த காவேரி பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டுன்னு இன்றைக்கி தான் பார்க்குறோம். இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் ஹாயாக ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியர்லாம் செம்மையாக இருந்தது. வாத்துக்கள், இயற்கை அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வாத்துக்கள்லாம் குறுக்கிங்கிருக்கி அப்படி நடக்கிறதெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. அழகான புல்தரை குடிசையாக வந்து ஒரு ரூமாக கட்டியிருந்தாங்க. அழகாக இருந்தது. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இருக்கிற ஊஞ்சல்லாம் கொஞ்ச நேரம் ஆடிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம். சரின்னு சொல்லி ஊஞ்சல்லாம் ஆடிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் சரி அங்கே இருக்கிற புல்தரையிலே வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணி மெனு கார்டெல்லாம் பார்த்து ஆர்டர் கொடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு வந்து வரலாங்கிறப்ப வந்து லேசாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பக்கத்தில் இருக்க குடிசைக்குள்ளே டக்குன்னு நல்லா ஓடிட்டோம். சரி, அங்கே தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் உள்ள டேபிளில் வந்து இன்றைக்கி சர்வ் பண்ணாங்க. சரி, நாங்கள் வந்து வீட்டில் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டதுனால எங்களுக்கு வந்து நான்வெஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி ஒரு ரிலாக்ஸேஷன் பர்பஸுக்காக அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் போனோம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்கள் வந்து என்னென்னா பட்டர் நானு, பன்னீர் பட்டர் மசாலா, ப்ளஸ் வந்து ஊத்தாப்பம், எக் நூடுல்ஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். உண்மையாலுமேங்க நல்ல டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது. இந்த பட்டர் நானுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிலாம் வந்து செம்மையாக இருந்தது. ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஃபேமிலியோட கவுந்தப்பாடிக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த காவேரி பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் போயிட்டு வாங்க. அப்புறம் எக் நூடுல்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி கடைசியாக வந்து கொஞ்சம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாங்கிறப்ப வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த பன்னீர் சோடா, லெமன் சோடாலாம் இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். எப்படியோங்க இன்றைக்கி சண்டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படியே முடிச்சுட்டு டைம் பாஸாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு அதிகமாக மீல்ஸ் எடுக்காமல், நான்வெஜ் எடுக்காமல் வெஜிடேரியன்லேயே அப்படியே சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு நல்ல வேலையாக வந்து மழையெல்லாம் எதுவும் பெய்யல. சரின்னு வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு கோபி நோக்கி அப்படியே கிளம்பிட்டோம்.